Hi students, welcome to Srimas classes. Matrices. ஒரு quadratic form canonical form எப்படி மாத்துறது, அதை வச்சுக்கிட்டு அதோட rank, index, signature and nature எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இங்க ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதாம் question. Reduce the quadratic form 8x square plus 7y square plus 3z square minus 12xy minus 8yz plus 4zx into a canonical form and then find its rank, index, signature and nature. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற question. இப்போ இந்த quadratic form தான் நம்ம canonical form மாற்றணும். அதுக்கு முதல்ல இதோட மேட்ரிக்ஸ் எனக்கு தேவை. அதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ இங்கே என்ன வரணும், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட்டில் ஆஃப் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இசட். இப்போ செகண்ட் ரோவை எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய், இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், இந்த இடத்துல ஆஃப் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இசட். இப்போ தேர்ட் ரோ எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஆஃப் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இசட், இங்கே ஆஃப் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இசட், இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் ஸ்கொயர். இதான் குவாட்ராட்டிக் ஃபார்மிலிருந்து மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கான ஃபார்முலா. அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 8, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இங்கே -12, அதில் ஹாஃப் வேணும், அப்போது -6. அதே மாதிரி எக்ஸ் இசட் 4, அதில் ஹாஃப் 2. இங்கே அதே மாதிரி எக்ஸ் ஒய் இப்போ தான் பார்த்தோம், -12 ஹாஃப் -6 ஆகும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் 7, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இசட் -8, அதில் ஹாஃப் -4. இப்போ இங்கே எக்ஸ் இசட் 4, ஹாஃப்னா பாதி எழுதணும் 2, அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இசட் -8, அதில் ஹாஃப், தட் இஸ் -4. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் ஸ்கொயர் 3. ஸோ மேட்ரிக்ஸை எழுதியாச்சு. இதை கெனானிக்கல் ஃபார்முக்கு மாற்றணும்னா இதோட ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு டயகனலைஸ் பண்ணோம்னா we get canonical form. ஸோ அது எப்படி போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். The characteristic equation of A is given by determinant of A minus lambda equal to 0. அப்படின்னா டயகனல் எலிமெண்ட்ஸை மட்டும் நான் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணும், அதோட டிட்டர்மினண்ட்டை ஈக்குவல் டு 0 போட்டு லாம்டா வேல்யூவை கண்டுபிடிச்சோம்னா ஐகன் வேல்யூ கிடைக்கும். ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா அது லாம்டா கியூபில் இருக்கிற ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும். அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம முதல்ல இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். லாம்டா கியூபில் இருக்கிற ஈக்குவேஷன்றதுனால இதை எப்படி எழுதிக்கலாம்னா லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை. இப்போ S1, S2, S3 வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். S1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சம் ஆஃப் தி மெயின் டயகனல்ஸ். அப்படின்னா எப்படி வரும் இது, திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 7 ப்ளஸ் 3, தட் இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ S2ன்றது சம் ஆஃப் மினாட்ஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். அப்படின்னா இதுதான் மெயின் டயகனல் எலிமெண்ட் 8, 7, 3, அதோட மினாட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போது 8 நான் ஃபஸ்ட்டு டயகனல் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன்னா அந்த காலத்தையும் அந்த ரோவையும் மறைச்சிக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும், 7 -4 -4 3, இதோட டிட்டர்மினன்ட் ப்ளஸ் அடுத்தது இந்த டயகனல் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறேன் 7. அப்போது அந்த காலம் அந்த ரோவை மறைச்சிட்டேன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 8
2 2 3 வரும் ப்ளஸ் இப்போது இந்த டயகனல் எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன் 3. இப்போ இந்த காலம் அந்த ரோவை மறைச்சிக்கிட்டேன்னா எப்படி வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 8 -6 -6 7. இப்போது இதோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். 7 3s are 21 -4 into -4 plus 16. So 21 minus 16 வரும் plus 8 3s are 24 minus 2 2s are 4 plus 8 7s are 56 minus into minus plus ஆகிடும். அப்போ 6 6 are 36. ஸோ இது எப்படி எழுதுனா எப்படி வரும்? இதில் 5 இங்கே ப்ளஸ் 20 இங்கேயும் ப்ளஸ் 20 which is equal to 45. ஸோ S2 வேல்யூமையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது S3. S3 வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A. நான் வந்து இங்கே ஃபஸ்ட் ரோ எக்ஸ்பான்ஷனாக இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி எழுதிக்கலாம்? 8 into 7 3s are 21 -4 into -4 plus 16 ஆகிடும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் -16 -6 வரும். அப்போ அந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +6 into -6 into 3 -18. இங்கே 2 into -4 -8 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ +8 மாறிடும். ப்ளஸ் 2 into இங்கே -6 into -4 24 plus 24 minus 2 7s are 14. This is equal to 8. இது 5 8 5s are 40. இங்கே 6 into -10 -60. இங்கே 2 into 10 so plus 20. இப்போ பார்த்தீங்கன்னா 60 minus 60 that is equal to 0. So S1 S2 S3 கண்டுபிடிச்சிட்டோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எழுதுவோம். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் is lambda cube minus S1 lambda square. அப்போ -18 lambda square plus S2 lambda. அப்போ plus 45 lambda minus S3. அப்போ மைனஸ் இங்கே S3 0ன்றதுனால 0 எழுதிக்கிறேன் which is equal to 0. இப்போது இதை சால்வ் பண்ணனா எனக்கு வந்து ஐகன் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் நமக்கு வந்து ஐகன் வேல்யூ. இதோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? லாம்டா கியூப் -18 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 45 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. இதிலிருந்து லாம்டாவை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்படி வெளியே எடுத்துட்டோம்னா லாம்டா ஸ்கொயர் -18 லாம்டா ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போது இது பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் பண்ணோம்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் +45 வரணும், ஆட் பண்ணால் -18 வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா -15 -3 மல்டிப்ளை பண்ணால் +45 ஆட் பண்ணால் -18. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? லாம்டா இன்ட்டு லாம்டா -3 இன்ட்டு லாம்டா -15 ஈக்குவல் டு 0. இதிலிருந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0 3 15. So therefore the eigen values are 0 3 15. ஸோ ஐகன் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். தி ஐகன் வெக்டர் ஆஃப் A is given by A minus lambda I into X is equal to 0. இப்போ A minus lambda Iனா டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணோம். அப்போ எப்படி வரும்னா இது ஆல்ரெடி நம்ம மேட்ரிக்ஸில் எழுதியிருக்கோம். எப்படி வரும்? 8 மைனஸ் லாம்டா, அடுத்தது பார்த்திங்கன்னா -6, இங்கே 2, இந்த இடத்துல -6, 7 மைனஸ் லாம்டா, இங்கே -4, 2 -4, 3 மைனஸ் லாம்டா இன்ட்டு x1 x2 x3 ஈக்குவல் டு 0. இப்போ ரோ இன்ட்டு காலமாக இதை மல்டிப்ளை பண்ணால் we get 8 minus lambda into x1 minus 6x2 plus 2x3 equal to 0. அடுத்தது minus 6x1 plus 7 minus lambda into x2 minus 4x3 equal to 0. அடுத்தது 2x1 minus 4x2 plus 3 minus lambda into x3 that is equal to 0.
இப்போ இதில் ஒவ்வொரு ஐகன் வேல்யூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஐகன் வெக்டரை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 8x1 மைனஸ் 6x2 ப்ளஸ் 2x3 ஈக்குவல் டு 0. அடுத்தது மைனஸ் 6x1 இங்கே லாம்டாக்கு பதிலாக 0 போடுறோம். அப்போ ப்ளஸ் 7x2 மைனஸ் 4x3 ஈக்குவல் டு 0. இங்கே 2x1 மைனஸ் 4x2 3 மைனஸ் 0 3 ஆகிடும். அப்போ ப்ளஸ் 3x3 ஈக்குவல் டு 0. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இதிலிருந்து x1 x2 x3 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணால் we get x1 x2 x3. நான் முதல் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ x1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணுமோ, இப்போ இங்கே x1 கண்டுபிடிக்கணும்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸாக ஃபஸ்ட்டு எழுதணும் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி. அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், இங்கே -6 2 7 -4 that is equal to x2 by டிட்டர்மினன்ட் ஆஃப் நான் சொன்னேன் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவாக எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 அப்புறம் 8 இங்கே -4 -6 that is equal to x3 by ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை எழுதுகிறோம். அப்படி எழுதும் பொழுது இங்கே முதல்ல என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 8 -6 -6 7. இது எப்படி எழுதிக்கலாம், x1 by -6 into -4 24 plus 24 ஆகிடும். minus 7 2s are 14 which is equal to x2 by -16 இங்கே -32 வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +32 ஆகிடும். that is equal to x3 by 8 7s are 56 minus இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போது வெறும் 36 எழுதுனா போதும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், x1 by 24ல் 14 போச்சுன்னா 10 that is equal to x2 by 20 x3 by 56ல் 36 போச்சுன்னா 20. இது எல்லாம் காமனாக 10ஆல் டிவைட் பண்ணால் x1 by 1 x2 by 2 and x3 by 2 வரும். Therefore the eigenvector when lambda is equal to 0 is 1 2 2. ஸோ அதை நான் இங்கே எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்த ஐகன் வெக்டார் when lambda is equal to 3ல் கண்டுபிடிக்கணும். நான் லாம்டாக்கு பதிலாக 3 போட்டோம்னா it is 5x1 minus 6x2 plus 2x3 equal to 0. இங்கே minus 6x1 plus 4x2 minus 4x3 equal to 0. 2x1 minus 4x2 இங்கே என்ன ஆகிடும்னா 3 minus 3 0 ஆகிடும். அப்போ plus 0x3 equal to 0. இப்போது இதில் இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்தே நம்ம வந்து x1 x2 வேல்யூவை டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். x3யை நான் 1ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு. பட் ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எல்லாத்துலேயும் ஒரே ப்ரொசீஜரில் போட ட்ரை பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன்னா x1 பை ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸை எழுதணும். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன வரும், -6 2 4 -4 that is equal to x2 by determinant of 2 5 -4 -6 that is equal to x3 by determinant of 5 -6 -6 plus 4. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் x1 by 24 minus 8 that is equal to x2 by -12 plus 20 ஆகிடும். ஏன்னா -4 into 5 -20 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வருதுனால +20 that is equal to x3 by 20 மைனஸ் இது வந்து 36. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் x1 by 16 that is equal to x2 by 8 that is equal to x3 by -16. இப்போ இதையெல்லாம் 8ஆல் டிவைட் பண்ணால் x1 by 2 and x2 by 1 and x3 by -2 ஆகிடும். Therefore when lambda is equal to 3 the eigenvector is 2 1 -2. ஸோ x2லையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது when lambda is equal to 15 ஐகன் வெக்டார் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 8 minus 15 -7x1 இது -6x2
plus 2x3 equal to 0, 6x1 minus 8x2, ஏன்னா 7 minus 15 minus 8, இது minus 4x3, that is equal to 0. இங்கே 2x1 minus 4x2 minus 12x3 equal to 0. இதே மாதிரி முதல்ல இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். x1 by determinant of right hand side இருக்கிற values. இப்போ minus 6, 2, minus 8, minus 4, that is equal to x2 by determinant of, இதை மறைச்சிக்கிட்டோம்னா 2, minus 7, minus 4, minus 6, that is equal to x3 by minus 7, minus 6, minus 6, minus 8. ஸோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். x1 by இது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 24 ப்ளஸ் 16 ஆகிடும். ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 16, that is equal to x2 by minus 12 minus 28 வரும். ஏன்னா மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 7 ப்ளஸ் 28, ஆல்ரெடி இங்கே மைனஸ், அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். x3 by plus 56 minus 36, இதை சிம்பிளிஃபை பண்ணால் x1 by 40, x2 by minus 40, x3 by 20. இப்போ இதை 20ஆல் நான் டிவைட் பண்ணால் x1 by 2, x2 by minus 2, x3 by 1 வரும். Therefore, when lambda is equal to 15, the eigenvector is 2 minus 2, 1. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். நான் எப்படி எழுதுறேன்னா காலம் வைஸாக ஒவ்வொரு ஐகன் வெக்டரையும் எழுதியிருக்கேன். இந்த நார்மலைஸ்டு மீனிங் என்னென்னா, இதை ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அகெயின் இதுவும் 2 ஸ்கொயர். நான் அப்படி பண்ணேன்னா என்ன வரும் பாருங்கள், 1 + 4 + 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வரும், 3. அப்போ எப்படி எழுதிக்கணும், 1/3, 2/3, 2/3ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அதே மாதிரி தான் இங்கே நான் எழுதும் பொழுது அகெயின் 2 ஸ்கொயர் 4 ஆகிடும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆகிடும், -2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆகிடும். அகெயின் இதை ஆட் பண்ணால் 9, ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 ஆகிடும். ஸோ இந்த காலத்துக்கு 2/3, 1/3, -2/3ன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி x3 இந்த காலமாக எழுதணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, இப்போ 9 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 3, அப்போ எப்படி எழுதணும், 2/3, -2/3, இங்கே 1/3. இதான் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் n. இதை எழுதிட்டோம். இப்போது n டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கணும். அதாவது மீனிங் என்னென்னா ரோவை காலமாக எழுதணும். அப்போ இது எப்படி வரும், 1/3, இந்த காலம் எலமெண்ட் இங்கே வந்துடும். ஸோ 2/3, இதுவும் 2/3 இங்கே வரும். அடுத்து இதை எழுதும் பொழுது 2/3, 1/3, -2/3. இங்கே நான் தேர்ட் ரோ எழுதும் பொழுது 2/3, -2/3, அப்புறம் 1/3. இப்போ நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா n டிரான்ஸ்போஸ் an கண்டுபிடிக்கணும். n டிரான்ஸ்போஸ் anனா இந்த மேட்ரிக்ஸ் a மேட்ரிக்ஸ் n மேட்ரிக்ஸ் இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதை எல்லாத்தையும் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளாக இதை மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே நான் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை இப்போ நான் காட்டுறேன். கால்குலேட்டரை யூஸ் பண்ணி 3 மேட்ரிசஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை இங்கே பார்ப்போம். நான் ஆன் பண்ணேன்னா டிஃபால்ட்டாக இதான் ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 மேட்ரிசஸையும் இங்கே வந்து ஃபீட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல இதோட மோடில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா மேட் ME2ன்னு இருக்கும். அப்போது முதல்ல 2 அழுத்தி ஸ்க்ரீனை மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு மேட்ரிசஸாக என்டர் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முதல்ல டைமென்ஷனை நான் கொடுக்கணும். ஷிஃப்ட்டு 4 எழுத்தினோம்னா பார்த்திங்கன்னா முதல்ல டைமென்ஷன். அட் அ டைமில் 3 மேட்ரிசஸை நம்ம என்டர் பண்ண போகிறோம். இங்கே 3 தான் என்டர் பண்ணலாம். ஸோ ஏபிசியில் முதல்ல ஏல நான் என்டர் பண்ண போகிறேன். எத்தனை ரூன்றதை சொல்லணும். 3 rows
அதுக்கப்புறமா டிஃபால்ட்டாக ஒரு காலம் இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே 3 காலம்ஸ் தேவை. ஸோ நான் அதையும் என்டர் பண்ணிட்டேன். இப்போது A11 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு என்ன இருக்குது? 1/3. அடுத்தது ஃபஸ்ட் ரோ A12 வேல்யூ வந்து 2 இந்த பட்டனு 3. அடுத்தது ஃபஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் அதுவும் 2/3. செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட் 2/3. செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் 1/3. செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் -2/3. தேர்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 2/3. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் -2/3. தேர்ட் எலிமெண்ட் வந்து 1/3. ஸோ நான் மேட்ரிக்ஸ் என்டர் பண்ணிட்டேன். ஸோ என் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை நான் ஏன்னு இங்கே என்டர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது கணக்கில் நமக்கு ஏ மேட்ரிக்ஸை என்டர் பண்ணோம். அதை நான் பியாக இங்கே என்டர் பண்ண போகிறேன். ஸோ ஷிஃப்ட் 4 அகெயின் டைமென்ஷன் ஃபார் த மேட்ரிக்ஸ் பி, அதனால் 2 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் 3 rows அண்ட் 3 columns. இப்போ B11 8, B12 -6, B13 2, B21 -6, B22 7, B23 -4, B31 2, B32 -4, B33 3. ஸோ பி மேட்ரிஸஸும் நம்ம என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ என் மேட்ரிஸஸை என்டர் பண்ணோம். அதை சியாக என்டர் பண்ணிப்போம். ஸோ ஷிஃப்ட் அகெயின் 4 டைமென்ஷன் ஃபார் தேர்ட் மேட்ரிக்ஸ், அதாவது சிக்கு என்டர் பண்ண போகிறோம். அதனால் 3 அழுத்திக்கிறேன். 3 rows அண்ட் 3 columns என்டர் பண்ணிட்டோம்னா இது வந்து 1/3, 2/3. அடுத்தது C13 அதோட வேல்யூவும் 2/3, C21 2/3, C22 1/3, C23 -2/3, C31 2/3, C32 -2/3, C33 1/3. இப்போ நம்ம எல்லா மேட்ரிக்ஸையும் என்டர் பண்ணிட்டோம். இப்போ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ மேட் ஏவை கால் பண்ணணும். ஸோ நான் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஷிஃப்ட் 4 3 A மேட் ஏ இன்ட்டு ஷிஃப்ட் 4 3 அழுத்தினா மேட் இப்போ பி செகண்ட் மேட்ரிக்ஸை, அதனால் 2 அழுத்திக்கிறேன். இன்ட்டு ஷிஃப்ட் 4 3 சி மேட்ரிக்ஸை என்டர் பண்ணுறேன். சி மேட்ரிக்ஸை நம்ம ரீகால் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் we get A ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 0 0 0 0 3 0 0 0 15. இப்படி தான் 3 மேட்ரிக்ஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வந்திருக்குது? 0 0 0 0 3 0 0 0 0 15. பார்த்தீங்கன்னா டயகனல் எலிமெண்ட்ஸில் நமக்கு என்ன வரும்னா ஐகன் வேல்யூஸ் வரும். ஸோ என் டிரான்ஸ்போஸ் ஏஎன்னை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து கெனானிக்கல் ஃபார்மை கண்டுபிடிக்கணும். அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ஒரு அனதர் வேரியபிள் y1 y2 y3ஆல் இதை ரோ இன்ட்டு காலமாக மல்டிப்ளை பண்ணால் we get 3y2 ஸ்கொயர் ப்ளஸ் 15y3 ஸ்கொயர்னு வரும். இப்போது இதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டேர்ம் இன் தி கெனானிக்கல் ஃபார்ம். இங்கே 2 ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. அப்போ கெனானிக்கல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வரும்னா 2. அப்போ ரேங்க் வந்து 2. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்
இன் கெனானிக்கல் ஃபார்ம். இங்கே 3 இருக்குது, 15 இருக்குது, ரெண்டுமே பாசிட்டிவ் டேர்ம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி கெனானிக்கல் ஃபார்ம். இங்கே 2 டேர்ம் இருக்கிறதுனால இண்டெக்ஸ் 2. அடுத்தது சிக்னேச்சர். சிக்னேச்சர் என்னென்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இன் கெனானிக்கல் ஃபார்ம் மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ். இங்கே பாசிட்டிவ் டேர்ம் 2 இருக்குது, நெகட்டிவ் டேர்ம் 0 இருக்குது. அப்போ 2 - 0 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ சிக்னேச்சரும் 2. அதுக்கு அடுத்து நேச்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகன் வேல்யூ வந்து 0, மீதி ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இதோட நேச்சர் வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.